அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், ஜாதியை ஒழிக்கணும், ஜாதியை ஒழிப்போம் அப்படிங்கிற இரண்டு வார்த்தைகளுமே விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க மக்களே மேடைகளில். இது திருமாவளவனும் இதுக்கு விதிவிலக்கல்ல, ஆதவர்ஜுனா விதிவிலக்கல்ல. ஸோ ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய வார்த்தை பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற வார்த்தையும், ஜாதியை ஒழிப்போம் அப்படிங்கிற வார்த்தையும் ரியாலிட்டியில் அவங்க உண்மையாலுமே கொள்கையாக ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை அங்கே தலித் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த வார்த்தை சொல்லப்படுது அப்படி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற வார்த்தையும், சாதியை ஒழிப்போம், ஜாதியை ஒழிச்சிடணும் அப்படிங்கிற வார்த்தையும், ரெண்டு வார்த்தையுமே விசிகேவுடைய சார்ந்த திருமாவளவனும் ஆதவர்ஜுனா உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்த மக்களை. இப்போது பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி அவங்க கம்பீட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத உற்று நோக்க வேண்டும். அதாவது பிறப்பால் அனைவரும் சமம், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே இந்த நாட்டில் பிறக்கிறாங்கனால் அவங்க எல்லாருக்குமே சமமானவர்கள் தான் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் அவங்க பேசவே இல்லை. பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற வார்த்தையுமே அவங்க ஜாதி அடிப்படையில் வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இப்போது அப்புறம் வார்த்தை சொல்கிறாங்க, ஜாதியை ஒழிப்போம் அப்படிங்கிறாங்க. இப்போ யோசித்து பார்க்கலாம் மக்களே, ஜாதியை ஒழிப்போம் அப்படிங்கிற வார்த்தையை விசிகேக்காரங்க சொல்கிறாங்க. சரி, இப்போது திருமாவளவனோ ஆதவர்ஜுனாவோ ஜாதியை ஒழிப்போம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க, என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். சரிங்க மக்கள், இப்போ நம்ம நார்மலாக யோசிக்கலாம். ஒரு இடத்துல நம்ம இப்போ ஜென்ரலாக சொல்கிறோம், ஒரு காடு இருக்குது, அந்த காட்டில் சீமக்கருவேல மரம் முளைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம சொல்கிறோம் சீமக்கருவேல மரத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னோம்னா, சீமக்கருவேல மரம் பக்கத்துலேயே மாமரம் வளர்க்கணும், இல்லை பலாமரம் வளர்க்கணுன்ற அர்த்தமா, இல்லை சீமக்கருவேல மரத்தை அடியோடு வெட்டி எடுத்துணுன்ற அர்த்தமா? வெட்டி எடுத்துணுன்ற அர்த்தம் நம்ம எடுத்துப்போம். ஆனால் அதே மாதிரி ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஜாதி அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது, யாருமே ஜாதி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஜாதின்ற வார்த்தை இருக்கக்கூடாது, ஜாதின்ற விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னால் அப்போ ஃபஸ்ட் என்ன ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னால் ரிசர்வேஷன் ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னால் இன்றைய காலகட்டங்களில் உங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எஜுகேஷன்லேயும் ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட்லேயுமே ரிசர்வேஷன் இல்லாமல் எதுவுமே நடக்கிறது கிடையாது, முக்கியமாக கவர்மெண்ட்டில். இப்போ நீங்கள் ப்ரைவேட் எடுத்துக்கிட்டால் அது வேறு கதை. அப்போது ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவனோ தலித் சமூகத்து மக்களோ ஆதவர்ஜுனாவோ எங்கேயுமே ரிசர்வேஷன் எனக்கு வேண்டாங்க, ரிசர்வேஷனே எனக்கு வேண்டாம், ஏன்னால் நாங்கள் தலித்தாக இருக்கிறதுனால நாங்கள் ரிசர்வேஷனுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ இதே அம்பேத்கர் அவர்கள் இந்த ஜாதி வேறுபாடு எங்கே இருந்ததுன்னு பார்க்குறாருனால் ஹிந்து ரிலீஜன் தான் இருந்து பார்க்குறாரு. அதனாலேயே என்ன பண்ணிட்டாருனால் ஹிந்துவிசமே வேண்டான்னு சொல்லிட்டு அவர் புத்திசம் நாடாக போயிட்டார். இப்போ எங்கள் தலித் சமூகத்தில் என்ன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாடி நாடாக போயிடுறாங்க, கிறிஸ்டியன்ஸாக மாறுறாங்க, பௌத்தத்தை நாடுறாங்க. இந்த மாதிரி நபர்கள் அனைவருமே இனிமேலுக்கு எந்த இடத்துலையுமே கேஸ்ட் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ண மாட்டோம், கேஸ்ட் சர்டிஃபிகேட்டே கிடையாது. முக்கியமாக ரிலீஜன் மாறுகிறவர்கள் தலித் சமூகம் அப்படிங்கிற ஹிந்து தலித் அப்படிங்கிற வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், ரிசர்வேஷன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர்கள் செய்வது கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போது ஹிந்துவாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு, ஜாதியை ஒழிப்போம் சொல்லிட்டுருக்காருன்னா அடுத்த வார்த்தை ஜாதி ஒழிக்க என்ன அர்த்தம்? இப்போ நான் ஒரு ஜாதியாக இருக்கேன், இந்த ஜாதி ஒழிப்போம் நான் பேசுகிறேன் அப்படின்னால் எனக்கு எந்த ஜாதியுமே இல்லை அப்படின்ற ஒரு கருத்தியலுக்கு வரணும். இப்போ சப்போஸ் தமிழக அரசாங்கம் இல்லை இந்திய அரசாங்கமோ நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஆர் நோ கேஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தால், அந்த நோ கேஸ்ட் அப்படிங்கிறதுல அந்த ஒரு கம்யூனிட்டிக்கோ இல்லை அந்த ஒரு குரூப்புக்கோ, சப்போஸ் நீங்கள் லோக்கல் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்க, சார் நான் நோ கேஸ்ட்னு வாங்கிக்க விரும்புகிறேன், எனக்கு சாதியை நான் பயன்படுத்த மாட்டேன், முக்கியமாக ரிசர்வேஷனுக்கு நான் பயன்படுத்த மாட்டேன், நான் ஜாதி பார்க்குறவன் இல்லை, நான் சமத்துவம் பார்க்குறவன் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர்கள் தலித் சமூகம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னால் நீங்கள் அங்கே போயிட்டு நோ கேஸ்ட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ரிசர்வேஷனில் நீங்கள் எங்கேயுமே உங்களுடைய எஜுகேஷன்லேயோ இல்லை எம்ப்ளாய்மெண்ட்டோ ரிசர்வேஷனை யூஸ் பண்ணாமல் காமன் கோட்டாவில் நீங்கள் போட்டி போட்டு உங்கள் திறமையை மட்டுமே வைத்து மேலே வருவீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை சித்தாந்தத்தில் திருமாவளவன் பேசுகிறாரா? கிடையாது. நீங்கள் பார்த்தா தெரியும் மக்களே, இவங்க அனைவருமே ஜாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தலித் சமூகத்து மக்களை மற்ற ஜாதியிடமிருந்து பிரித்து தான் பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாருங்கள் மக்களே. இன்ஃபேக்ட் ஆதவர்ஜுனா பேசியிருப்பார் அந்த மேடையில், நாங்கள் திருமாவளவன் கூட நாங்கள் பிரச்சாரத்துக்கு போயிருந்தோம்.
போனப்போ தெருவாக போயிட்டுருக்கோம். அதில் அவர் வந்து மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய தெருக்களுக்கு என்னை கூட்டே போக மாட்டேன்றாரு, தலித் சமூக தெருவுக்கு மட்டும் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு, அது ஏன் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கேன். இதை விட மிகப்பெரிய சான்று இருக்கவே முடியாது. அப்போது திருமாவளவனே பார்த்தீங்கன்னா தலித் சமூகத்து மக்களை தனியாக மற்ற சமூகத்திலிருந்து பிரித்து ஆள முயற்சிக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ எப்படி ஜாதியை ஒழிப்பார், எப்படி ஜாதியை ஒழிக்க முடியும்னு நினைக்கிறாரு? அதாவது அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் பெயரை வைத்து கொண்டு ஏன் நீங்கள் தலித் அரசியல் பண்ணுறீங்க அப்படின்னு தான் இங்கே விஷயம் இருக்கிறது. இன்ஃபேக்ட் மக்களே, ஜாதியை ஒழிக்க முடியுமா இந்தியாவில் அப்படின்னு கேட்டால் ஜாதி இந்தியாவில் ஒழிக்கவே முடியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் ரிசர்வேஷன் இருக்கின்ற வரைக்கும் ஜாதி அப்படிங்கிற வார்த்தையை ஒழிக்க முடியாது. சப்போஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது டோட்டலாக நீங்கள் எரடிகேட் பண்ணுறீங்க, நோ ரிசர்வேஷன். நான் கேட்குற மக்களே, இப்போது அரசு சார்ந்த அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அண்ட் அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் மட்டும்தான் ரிசர்வேஷன் பண்ணப்படுகிறது. ஏன் ப்ரைவேட் கம்பெனி ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஏனால் ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாருமே ஹைலி காம்படிட்டிவ், தே வாண்ட் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பீப்புள். அங்கே ரிசர்வேஷன் அப்படிங்கிறத நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தெளிவாக இருக்காங்க. அப்போது கவர்மெண்ட்டில் மட்டும் ஏன் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுகிறது? அப்போது ப்ரைவேட்டில் மட்டும் தே வாண்ட் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பீப்புள், இப்போ கவர்மெண்ட்டில் மட்டும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பீப்புள் வேண்டாம் அப்படின்றிருந்தால் அப்போ எப்படி கவர்மெண்ட் செக்டார் ஃபாஸ்ட்டாக இயங்க முடியும்? யோசித்து பார்க்க வேண்டும் மக்களே. ஸோ ஒரு கவர்மெண்ட் செக்டாரு விகரஸாக ஃபாஸ்ட்டாக இயங்க மாட்டேங்குது, எங்கே போனாலும் ஸ்லோ டவுனாக இருக்குது, பயங்கர ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஃபீல் பண்ண முடியுதுனால் இந்தியாவில் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ஒரே விஷயம் யோசிச்சு பாருங்கள், கவர்மெண்ட் செக்டாரில் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஏன் ரிசர்வேஷன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது? ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் நீங்கள் வாங்கணுன்னால் நீங்கள் அவ்வளவு பாடுபட வேண்டும், அவ்வளவு படிக்க வேண்டும். யூ ஹாவ் டு ஹாவ் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ரிசல்ட்டு, மெரிட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஆப்ஷனை கொண்டு வந்து பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர் ஃபாஸ்ட்டாக இயங்க ஆரம்பிக்கும். ஓகே, திஸ் இஸ் அ பார்ட். செகண்டரி பார்ட், ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலாம். அதாவது ஜாதியை ஒழிப்போம் சொல்லக்கூடிய யாருமே இங்கே ரிசர்வேஷனை நாங்கள் வந்து வெறுக்கிறோம், ரிசர்வேஷன் வேண்டாம் அப்படின்னு நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. எல்லாருக்கும் ரிசர்வேஷன் வேணும். திருமாவளவனுக்கு ரிசர்வேஷன் கண்டிப்பாக வேணும். திருமாவளவன் கட்சி சார்ந்தவர்கள் பல பேர் வந்து கிறிஸ்டினா மாறுவாங்க, ஆனால் தே யூஸ் ரிசர்வேஷன். கிறிஸ்டினா மாறின ரிசர்வேஷன் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் அதுதான் நாங்கள் எடுத்துப்போம், நாங்கள் வேணும் எங்களுக்குன்பாங்க, சண்டை போடுவாங்க, ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் ரிசர்வேஷன் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தத்துவத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க இவர்கள் விரும்பவில்லை. ஏன்னா அப்படி பண்ணிட்டோம்னால் சமூகத்துக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் நல்லாவே இருக்குது. அப்போ ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு ஜாதி எப்படி ஒழிக்கப்பட முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஜாதின்ற பெயரை ஒழிக்க முடியாது. ரிசர்வேஷனை ஒழித்தால்தான் ஜாதின்ற பெயரை ஒழிக்க முடியும். சரி, அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் ஜாதி பெருமையை மட்டும்தான் நீங்கள் ஒழிக்க முடியும். இப்போ நீ ஒரு கேஸ்டில் இருக்கியா, இருந்துட்டு போ. நான் ஒரு கேஸ்ட் இருந்துட்டு போகிறேன், அவங்க ஒரு கேஸ்ட் இருந்துட்டு போகிறாங்க. அப்படிங்கிற ஒரு சமநிலை தத்துவம் இங்கே வரணுமேனால் முதல்ல ஜாதியை மையமாக வச்சு உருவாக்கக்கூடிய கட்சிகள், சங்கங்கள்லாம் முதல்ல ஒழிக்கப்பட வேண்டும். அது ஒழிஞ்சால்தான் அதாவது ஜாதியை மையமாக வச்சு கட்சி ஆரம்பிக்கிறது, ஜாதியை மையமாக சங்கம் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் ஒழிக்கப்பட்டால்தான் ஜாதி, எல்லா ஜாதியும் சமந்தானே, இதில் என்ன ஏற்றத்தாழ்வு இருக்க முடியும்? இப்போ இன்னும் யோசிச்சு பாருங்க மக்களே. இப்போ கடந்த ஒரு 10-15 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப விகரஸாக இருக்குது. தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் அடுத்தவர்கள் ஜாதியையும் அடுத்தவர்கள் மதத்தையும் புண்படுத்துவது அதிகமாக இருக்கிறது. இதே மாதிரி பிராமின்ஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. பிராமின்ஸ் இப்போது இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் பார்க்குறோம். பிராமின்ஸுக்கிட்ட நான் பழகியவரை நான் சொல்கிறேன். நான் நிறைய பிராமின்ஸ்கிட்ட பழகியிருக்கேன், நிறைய தலித்கிட்டையும் பழகியிருக்கேன். அதில் ஒரு சில நபர்கள் பிராமின்ஸ்லையும் தே ஃபீல் தெம்செல்வ்ஸ் கிரேட், விச் ஐ கிளியர்லி அப்போஸ். தலித்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சில பேர் மட்டும்தான் சமநிலையாக பழகிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் தலித்து, எனக்கு பெரிய கூட்டமே இருக்குது அப்படிங்கிற திமிரில் இருக்கிறாங்க. இப்போ இந்த திமிர் 2 சமூகத்துக்குமே ஏன் இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நான் ஏன் 2 எடுத்துக்கிறேன்னா மக்களே, அதிகமாக வந்து இங்கே அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கேஸ்ட்டு பிராமின்ஸ் பை தலித்.
ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். தலித் அதிகமாக அப்போஸ் பண்ணுற பிராமின்ஸ் அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ரெண்டுமே எடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா மக்களே, இந்த கேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் எப்படி உருவாக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க செய்கின்ற வேலையை வைத்து உருவாக்கப்பட்டது அந்த கேஸ்ட் அப்படிங்கிற விஷயம். இந்த இடத்துல ஒரு சின்ன கதை சொல்ல ஆசைப்படுற மக்களே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. வி.கே. ராமசாமி அவர்கள் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஹியூமரஸ் பர்சன், ஆக்சுவலாக ஹிலாரியஸ் பர்சன். சாண்டிலியன் சொல்லிட்டு ஒரு நபர் இருந்தார், எல்லாருக்குமே தெரியும், ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். சாண்டிலியனுடைய கதைகள்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சாண்டிலியனும் வி.கே. ராமசாமியும் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, சொந்தக்காரங்க, வாடா போடா பயங்கரமாக கிண்டல் பண்ணி பேசக்கூடிய நபர்கள். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வி.கே. ராமசாமியோடைய ஒரு க்ளோஸான ரிலேட்டிவோடைய திருமணத்துக்கு போகிறாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு போகிறாங்க. ஆக்சுவலாக நிச்சயதார்த்தத்துக்கு போகிறப்ப நிச்சயதார்த்தத்துக்கு ஈவினிங் ரெண்டு பேரும் வி.கே. ராமசாமி சாண்டிலியனும் போகிறாங்க. நிச்சயதார்த்தம் போகிறாங்க, போய் உட்காடுறாங்க, பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு சலசலப்பாக இருக்குது. என்னென்னு பார்த்தா நிச்சயதார்த்தம் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சாண்டிலியன் கேட்குறா, என்ன காரணம், என்ன வி.கே. என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ, இல்லைப்பா ஒரு பொய் சொல்லிட்டாங்களாம் பொண்ணு வீட்டுக்காரங்க, அதனால் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன பொய் சொல்லிட்டாங்க அப்படி கேட்டவுடனே, இல்லை பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ஒத்த மாட்டு வணிகம் பண்ணக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, பையன் வீட்டுக்காரங்க ரெட்டை மாட்டு வணிகம் பண்ணுற சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னாங்க. இப்போ சாண்டிலியன் ரொம்ப சிம்பிளாக சொன்னாராம், ஏன் இவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க, ஒன்று அவர் ஒரு மாட்டை விற்க சொல்லு, இல்லை இவர் ஒரு மாட்டை வாங்க சொல்லு, முடிஞ்சு போச்சு அப்படின்னாராம். அப்போ அது எப்படிப்பா முடியும் அப்படின்னப்பறம் வந்து சமாதானப்பட சொல்கிறாராம், அது மாதிரி அவங்க ஒத்த மாட்டு வணிகம் ரெட்டை மாட்டு வணிகம்லாம் இப்போ யாரும் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்களும் டிராக்டர் ஓட்டுறீங்க, டிராக்டர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அண்ட் லாரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இப்போ பொண்ணு வீட்லேயே அதான் பண்ணுறாங்க, டிராக்டர் லாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒத்த மாட்டு வணிகம் ரெட்டை மாட்டு வணிகம்லாம் அந்த காலத்தில் நம்ம பண்ண ஒரு பிஸ்னஸை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சமூகம் தான், ஒரு ஜாதி தான். இப்போ ரெண்டுமே யாரும் பண்ணுறதில்ல. டிராக்டர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரெண்டு பேர் டிராக்டருக்குமே 6 வீல் தான். ஸோ இப்போ 6 வீல் வச்சு டிராக்டர் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோ, நீங்கள் சமூகத்தை கூட மாற்றி வச்சுக்கோங்க, சிரிச்சுட்டே சொன்னாராம். ஸோ ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி வச்சு நிச்சயம் நடத்தி வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கிறது மக்கள், நடந்த சம்பவம். என்ன சொல்கிறேன், இப்போ இந்த ஜாதியை வைத்து அந்த காலத்தில் பிரிவினை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் இருக்கின்றது, அது ஒரு அரசியல். ஆனால் ஜாதி உருவாக்கப்பட்டதற்கான மூல காரணம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க பண்ணக்கூடிய தொழிலை வைத்து உருவானதான் ஜாதி அப்படிங்கிற விஷயம். அப்போ அது ஹெல்த்தியாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போ நீங்கள் யாருங்க அப்படின்னா, இது பண்ணுறோம் ஓகே. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாமே பண்டமாற்று முறை நடந்துட்டு இருந்துச்சு, தெர் வாஸ் நோ மணி. அப்போ நீங்கள் என்ன தொழில், நான் என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கேன். அதற்கு பிறகு மணி உருவானதுக்கு பிறகும் இந்த ஒரு ஜாதி அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற இந்த பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்கப்பா. ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க நமக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், 2 பேர் சேர்ந்து வணிகம் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துட்டு மக்களே. இன்றைக்கு அந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆகி பொண்ணு கொடுக்கறது, பொண்ணு எடுக்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ளே பண்ணிக்க ஆரம்பிச்சுன்னா ஜாதி இன்றைக்கி வளர்ந்து நிற்குது நம்ம சொல்லும். அதுக்கு பிறகு வெள்ளைக்காரங்காலத்தில் ஜாதியை வச்சு அரசியல் செஞ்சு மக்களை பிரித்து ஆள்வதற்கு அவன் பெரிய சதி ஒன்று பண்ணால், அந்த சதியால் தான் இங்கே ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அந்த ஏற்றத்தாழ்வு உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கி சுதந்திரம் வாங்கிட்டோம், இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த ஏற்றத்தாழ்வை நீங்கள் சமகமாக மாற்றுறதுக்கு நீங்கள் போராடுவீங்களா, இல்லை ஜாதியை ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு தப்பான ஒரு பிரச்சாரத்தை பண்ணி தலித் சமூகத்து மக்களை நீங்கள் ஒன்று திரட்டி மற்ற சமூகத்து மேலே ஒரு ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மக்களே, தலித் சமூகத்து மக்களை இங்கே திருமாவளவனோ ஆதவர்ஜுனாவோ ஒருங்கிணைத்து ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இங்கே திருமாவளவன் அவங்க கீழே உள்ள ஆட்கள் பண்ணுவதற்கு சப்போர்ட் செய்து கொண்டு, இது நடக்கக்கூடிய கிரைமுங்களுக்கு சப்போர்ட் செய்து கொண்டு அவங்க கிரைம் பண்ண ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறதும் ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில், இந்த சமுதாயத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது மக்களே. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜாதி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தப்பான வார்த்தை. அனைத்து ஜாதியினரும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்றது மக்களே, அது இன்றளவும் ஜாதியை வைத்து கொண்டு தான் இதை பேசுகிறார்கள். பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னால் இங்கே யாரும் இண்டிவிஜுவல் வச்சு பேசுகிறது கிடையாது. என்ன வேணால் கேஸ்டில் பிறந்துக்கோ, அவங்க எல்லாருமே சமம்
அப்படி தான் வச்சு பேசுகிறாங்க. அப்போது இங்கே ஜாதி ஒழிக்கப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, தேவையும் கிடையாது, அது முடியவும் முடியாது. அப்படி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத பகிரங்கமாக அதிரடியாக டபாரம் ஸ்டாப் பண்ணணும். அப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு இங்கே எந்த ஆட்சியாளர்களுக்கும் எந்த அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கும் தைரியமோ எந்த திராணியோ கிடையாது. ஏன்னா அதை வச்சு தான் அரசியலே பண்ணுறாங்க. அப்போது அனைத்து ஜாதியினரும் சமமாக பார்க்கப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் போராடுறீங்க, அப்படின்னு நீங்கள் வலியுறுத்துறீங்க அப்படின்னா நியாயமான விஷயம். ஸோ இங்கே ஜாதி ஒழிக்கப்பட முடியாது. இந்தியாவை பொறுத்தளவுக்கு மக்களே, எல்லா ஜாதியினரும் சமமாக பார்க்கப்படும் அப்படிங்கிற விஷயம் இருக்கின்றது. அதற்கு ஒவ்வொரு ஜாதியில் உள்ளவர்களும் செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கணும். அவன் பெரியவன், நான் சின்னவன், நான் பெரியவன், அவன் சின்னவன் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. அப்படி வராமல் இருக்க வேண்டுமென்றால் ஜாதியை மையமாக வைத்து மக்களை பிரித்து ஆள்கின்ற அரசியல் செய்யக்கூடிய ஜாதி மையமாக வச்சு உருவாக்கக்கூடிய கட்சி சங்கம் எல்லாமே டிசால்வ் பண்ணப்பட வேண்டும். அப்படி செய்தால்தான் இங்கே ஜாதியை வைத்து பண்ணக்கூடிய ஏற்றத்தாழ்வு பிரச்சனைன்றது முடிவுக்கு வரும். மக்களே நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.